உலகமே மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு பனிப்பொழிவுக்கு நடுவே உற்சாகமாக கொண்டாடப்படும் ஒரு பண்டிகை என்றால் அது கிறிஸ்துமஸ் தான். ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 25ஆம் தேதி அமைதியின் தூதுவரான இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நாம் கொண்டாடுகிறோம். இதன் பின்னணியில் உள்ள கதை மிகவும் நெகிழ்ச்சியானது. சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பெத்லகேம் நகரில் தங்குவதற்கு இடம் கிடைக்காத நிலையில் அன்னை மரியாளுக்கு மாட்டுத் தொழுவத்தில் இயேசு பிறந்தார். ஒரு பெரிய நட்சத்திரம் வானில் தோன்றி வழிகாட்ட ஞானிகளும் இடையர்களும் அந்த பாலகனை தேடி வந்து வணங்கினார்கள். எளிமையிலும் எளியவராக பிறந்து உலகிற்கு அன்பை போதித்தவரின் பிறப்புதான் இந்த கிறிஸ்துமஸ். கிறிஸ்துமஸ் மரத்தின் ரகசியம். கிறிஸ்துமஸ் என்றாலே நம் நினைவுக்கு வருவது அழகாக அலங்கரிக்கப்பட்ட கிறிஸ்துமஸ் மரம். ஆனால் ஏன் இந்த மரத்தை அலங்கரிக்கிறோம் என்று தெரியுமா? பனிக்காலத்திலும் பசுமையாக இருக்கும் ஃபிர் மரங்கள் என்றும் அழியாத வாழ்வின் அடையாளமாக கருதப்படுகின்றன. 16ஆம் நூற்றாண்டில் ஜெர்மனியில் இந்த வழக்கம் தொடங்கியது. மார்ட்டின் லூதர் கிங் என்பவர் ஒருமுறை காட்டின் வழியே செல்லும் போது நட்சத்திரங்கள் மரக்கிளைகளுக்கு இடையே மின்னியதை கண்டு வியந்து அதே போல மெழுகுவர்த்திகளால் தன் வீட்டு மரத்தை அலங்கரித்தாராம். இன்று அது மின் விளக்குகள், மணிகள், பெல்ஸ் மற்றும் நட்சத்திரங்களால் உலகெங்கும் ஜொலிக்கிறது. சாண்டா கிளாஸ் யார்? சிவப்பு உடையில் நரைத்த தாடியுடன் சிரித்த முகத்தோடு வரும் சாண்டா கிளாஸ் குழந்தைகளுக்கு மிகவும் பிடித்தவர். இவர் வெறும் கற்பனை கதாபாத்திரம் மட்டுமல்ல. 4ஆம் நூற்றாண்டில் துருக்கியில் வாழ்ந்த புனித செயின்ட் நிக்கோலஸ் என்பவரே உண்மையான சாண்டா. அவர் மிகவும் வசதியானவர், ஆனால் ஏழைகள் மீது அதிக கருணை கொண்டவர். யாருக்கும் தெரியாமல் ஏழை பெண் குழந்தைகளின் திருமணத்திற்காக தங்க காசுகளை ஜன்னல் வழியாகவும் புகைப்போக்கி வழியாகவும் வீசி உதவினார். அந்த தொண்டு மனப்பான்மையின் அடையாளமாகவே இன்றும் சாண்டா கிளாஸ் குழந்தைகளுக்கு பரிசுகளை கொண்டு வருவதாக நம்பப்படுகிறது. ஏன் டிசம்பர் 25? இயேசு கிறிஸ்து மார்ச் 25ஆம் தேதி அன்னை மரியாவின் கருவில் உருவானதாக நம்பப்படுகிறது. அதிலிருந்து சரியாக 9 மாதங்கள் கணக்கிடப்பட்டு டிசம்பர் 25ஆம் தேதியை அவருடைய பிறந்த நாளாக உலகம் கொண்டாடுகிறது. எக்ஸ்மாஸ் என்றால் என்ன? நிறைய பேர் எக்ஸ்மாஸ் என்று எழுதுவதை பார்த்திருப்போம். இதில் உள்ள எக்ஸ் என்பது கிரேக்க மொழியில் சி என்ற எழுத்து. இது கிறிஸ்துவை குறிக்கும். எனவே இது அவரை மரியாதையோடு அழைக்கும் ஒரு சுருக்கமான பெயராகும். பைபிளும் இயேசுவும் பைபிளை ஒரு வரைபடம் என்று சொன்னால் இயேசுவே அதன் இலக்கு. பழைய ஏற்பாடு அவர் வருவதை சொல்ல, புதிய ஏற்பாடு அவர் வாழ்வை விளக்குகிறது. இந்தியாவில் முதலில் 1714ஆம் ஆண்டு சீகன்பால்கு மூலமே தமிழ் பைபிள் அச்சிடப்பட்டது என்பது கூடுதல் சிறப்பு. டிசம்பர் மாதம் தொடங்கினாலே வீடுகளில் நட்சத்திரங்கள் கட்டப்பட்டு கிறிஸ்துமஸ் கேரல் பாடல்கள் ஒலிக்க தொடங்கும். 24ஆம் தேதி நள்ளிரவு தேவாலயங்களில் நடைபெறும் சிறப்பு திருப்பலி மிகவும் முக்கியமானது. பண்டிகை அன்று விதவிதமான ப்ளம் கேக், இனிப்புகள் மற்றும் சுவையான உணவுகளை பகிர்ந்து கொள்வார்கள். சீக்ரெட் சாண்டா முறையில் நண்பர்களுக்கு பரிசுகளை வழங்குவது இன்றைய இளைஞர்களிடம் மிகவும் பிரபலம். கிறிஸ்துமஸ் என்பது வெறும் கேளிக்கை மட்டுமல்ல, அது மன்னிப்பு, அன்பு மற்றும் பிறருக்கு உதவும் குணம் ஆகியவற்றை பறைசாற்றும் ஒரு திருவிழா. இந்த கிறிஸ்துமஸ் உங்கள் வாழ்விலும் ஒளியையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வரட்டும். அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துகள்.